மயம் இருக்கத்தான் செய்வேன். அதெல்லாம் சரி. இந்த பொட்டுக்களை எம்பிட்டு பேர் பேசுறாங்களே, நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்குலாம் இந்த கஞ்சி தண்ணி வாங்கி ஊத்துறியா இல்லையா? காலையில ஊத்துவல்ல நீ ஊத்துவ, அவங்களுக்கு வாங்கி ஊத்துறியா இல்லையான்னு ஊத்து. வரட்டும் பாக்குறேன். பீரா உஷார், பெரிய பீரா உஷார், சின்ன பீரா உஷார். வணக்கம். வணக்கம் வணக்கம். நலமா இருக்கீங்களா? இருக்கேன். வீட்டில் எல்லாரும் இருக்காங்க. ஏன் இது போல கோவம் எனக்கு வர வேண்டியது? எதுக்கு நீங்க இப்ப மூஞ்ச தூக்கி வச்சிருக்க? என்ன காரணம்? ஒவ்வொருத்தருக்கும் கோவம். ஏன் வேஷத்தை பார்த்தா உனக்கு சந்தன கட்ட வீரப்ப மாதிரி இருக்கு உனக்கு? ஹலோ சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு நீங்க பண்றதை பார்க்கும்போது ராமாயணத்தை ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது. ராமர் வனவாசம் போகும் பொழுது நீராடுறதுக்கு குளத்துக்கரை போறாரு. இப்போ இந்த அம்பை குளத்து கரையில் குத்தி வச்சு உள்ள போய் நீராடுறாரு. நீராடிட்டு வெளியில வந்து அந்த அம்பை எடுத்து பார்த்தா அம்பல் ரத்தக்கரை. என்னடா சம்மந்தம்லாம் அம்பல் ரத்தக்கரை இருக்குன்னு இந்த குத்து இடத்த போய் பார்த்தா அங்கே ராமர் அம்புல அடிபட்டு ஒரு தவளை குத்துயிரும் கொலையிருமா கிடந்துச்சான். இப்போ ராமர் கேட்டாரு, எப்பா இது மாதிரி என்னுடைய அம்பு உன்னை துன்புறுத்தி இருந்தா நீ ராமாயணை காப்பாத்துன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு ராமர் கேட்டாரா. அதுக்கு அந்த தவளை சொல்லிச்சான், வேற யாராச்சும் எனக்கு துன்பம் கொடுக்கும் போதுலாம் நான் ராமான்னு உன்னை உன் பேரை சொல்லுவேன், ஆனா இன்னைக்கு துன்பம் கொடுத்தது ராம நீந்தேன், எப்படியா கூப்பிடுவேன்னு சொன்னிச்சான். அது மாதிரி வேற யாராவது ஒரு பப்புன்னு இந்த தப்பு மேல தப்பு பண்ணி கதையை கெடுத்து எடுத்து வச்சிருந்தா அரியர மாமாவை கூப்பிட்டு என்ன உங்க வேஷம் போறாள் இப்படி பண்றாரு என்னன்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லலாம். தப்பு பண்ற தப்பு மொத்த தப்பும் என்னைக்காச்சும் சொல்லுவோம், அந்த தப்பை குறைச்சிக்குவீங்க, என்னை அதுக்கு உடந்தை ஆக்க மாட்டேன்னு நான் நம்புறேன். ஆனா அப்படி நடக்கிற வாய்ப்பே இல்லை போல. தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இந்த கதையை சொல்லாதீங்க. என்னயா இந்த கதையை நான் சொல்லித்தான் வாங்கப்பட்டிருக்கேன். நடந்துட்டு தானே இருக்கு. இப்ப வரைக்கும் நீங்க திருந்தலையே. தப்பு பண்ற நீங்க பண்ற தப்பெல்லாம் ஒரு குற்றப்பத்திரிகையா தாக்கல் பண்ணா 1000 பக்கத்துக்கு தாக்கல் பண்ணலாம் போல. நீங்களா சொல்லிக்க வேண்டியது என்ன? நானே சொல்றேன், பாக்குற மக்களே சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்க. என்ன ஒரு வார்த்தை? தப்பு. நீ செஞ்ச தப்பெல்லாம் அடுக்கிறேன், அடுத்தடுத்து அடுக்கிறேன். அடுக்கியா பாப்பா? ஒரு தடவை ஆலோசனை போட்டிருந்தீங்கன்னா அதை கூட விட்டியா? வந்தாரை வரவேற்பது அன்பு, வந்தாரை வாழ வைப்பது நாட்டின் மரபு. அபச்சாரம் செய்தாலும் கூட அவங்களுக்கு நான் விபச்சாரம் பாருங்க, உபச்சாரம் செய்ய வேண்டும். உபச்சாரம் என்ன? என்னையா வந்த இல்லையா, பாடல இல்லையா, பேசல இல்லையா, என்னை பார்த்த இல்லையா, என்னையா செஞ்சிருக்கணும், என்ன செய்திருக்க வேண்டும், என்ன செய்யணும்? வா அப்படி அங்கிட்டு போகணுமா சொல்ல வேண்டியதானே? அங்கிட்டு போனா மட்டும் பத்தாது, என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தனைக்கு உட்படுத்த வேண்டும். என்ன வந்தீர்களா, பாடினீர்களா, பேசினீர்களா, என்னை பார்த்தீர்களா, தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும், என்ன செய்யணும்? வம்பா இருக்கு, என்னதான் செய்யணும்? போ அப்படி. வாஸ்து சரியில்லை போல. எந்த புறம் சென்றும் அந்த புறம் தங்களுக்கு யோசனை வரவில்லையோ அந்த புறத்துக்கே நம்ம போறது கிடையாது. போய் ஒரு வேலையும் ஒரு இடத்துக்கு போய் அசிங்கப்படுறது, நீ போகாம இருக்கிறது நல்லது. அப்ப எந்த பக்கம் என்ன செய்யணும் தெரியலையா? நானே சொல்றேன், என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டிக்கிட்டு என்னை விருந்தோம்பல் செஞ்சிருந்தீங்கன்னா சரியா இருக்கா? அது நியாயம். செய்யலையே. நான் வாங்க அந்த 8000 ரூபாய் சம்பளத்துக்கு உன்னை மண்டியை போட்டு விழுந்து மூணமாக்கு. அனுபவம் என்ன உங்க இது என்ன? உங்களை போய் இப்படி செய்ய சொல்லுவாங்க. சொல்லி விட்டியா? என்ன சொன்ன? காதலை வாங்குங்க, விருந்தோம்பல் செய்ய வேண்டும். அப்படியே அவசியம் இல்ல. வந்தோனே மா வாழை பலா முக்கணியோடு சுவாமி வாருங்கள் அமருங்கள் உண்ணுங்கள் அப்படின்னு வரவேற்பு கொடுக்கணும். சீசன் இல்ல, வாங்கி வச்சிருக்க வேண்டியதானே. ஏற்கனவே அழுகி போயிருமா? ஒரு பேச்சு கூட வாங்கன்னு சொல்ல மாட்டேன். புரிஞ்சு இல்ல. எதுக்கு இவ்வளவு திமிரு? இங்க பாரு, நான் யாருன்னு தெரியாம நீ திமிர்த்தனம் பண்ற சேர்த்தேன். ஒருவேளை நான் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த வாய் இவ்வளவு பேசாது. அத்தனை சிறப்புக்குரியவன். என்னை பார்த்தால் 33 கோடி தேவர்களும் எந்திரிச்சு நிப்பாங்க. அது அவங்களுக்கு மூலமா இருக்க உட்கார முடியாது, நிப்பாங்க. அதனால இல்லையா? நல்லா தெரிஞ்சுக்க. படைப்பு கடவுள் பிரம்மா, காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு, அடிக்கும் கடவுள் சிவபெருமாள், மும்மூர்த்தியும் என்னை பார்த்தா நடு 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 நடுன்னு நடுங்குவாங்க. நடுங்குவாங்க. பனி பிரதேசமா இல்லையா? நடுங்கத்தான் செய்வாங்க. பனிக்காக இல்ல, என்னுடைய தன்மை என்னுடைய சிறப்பு அறிந்து என் மேல பயத்தினால. அவ்வளவு பெரிய ஆளியா நானு? நம்மளா சொல்லி கூடாது. பெரிய ஆளு, பெரிய உலகமே சொல்லுது. என்கிட்ட யாரும் சொல்லல, நானே சொல்றேன். நீங்களே சொல்லிக்க. நான் தான் இந்த அகிலமே போட்டக்கூடிய நாரத மகரிஷி. அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா?
சொன்னோனே சுவாமி தாங்களா அப்படின்னு பதறணுமே. அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நாரதர் தானே. ஏன் நெல்லு தின்ன கோழியாட்டை வரைச்சிக்கிட்டு அப்படியா? நாரதர்னா வேலை முடிவு வச்சு. அப்ப நீ ஒரு முடிவுல தான் இங்க கிளம்பி வந்திருக்க. முடிவுதா? எதுக்கு இவ்வளவு திமிரு? என்ன எது என்ன தெரியும்னு சரக்கு இருக்கு இருக்குல்ல, ஏற்கனவே வந்தோடனே கொடுத்தாங்கல்ல, இப்ப மறுபடியும் ஒன்னாவது கொடுத்தாங்கல்ல, குடிச்சுட்டு மல்லாக்க படுத்துக்க. யாரு எனக்கு சரக்கு கொடுத்தது? இல்லையா அந்த சரக்கு இல்லையா? அந்த ஓ அந்த சரக்குல வீட்லயே நீ வாங்கிட்டு வந்திருக்க. அது இல்ல. வேற என்னையா சொல்ற? நானா தண்ணி அடிக்கலாம் இல்லையா? அதல்ல. சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணுங்க. ஒரு காலத்துல, இப்ப கிடையாது. இப்ப இல்ல. சரக்கு என்றால் அறிவு சரக்கு, விவர சரக்கு. என்ன தெரியும்னு என்ன தெரியும்? என்ன வேணும்? என்ன தெரியும்னு என்னையா வேணும்? ராமாயண மகாபாரதம் இதிகாசம் சீவ சிந்தாமணி வளையாவதி குட்டம் ரசி 10 பாட்டு 8 தொகை 11 கீழ்கணக்கு 11 மேற்கணக்கு. என்ன வேணும்? என்னுடைய இந்த உருவத்தை மதிக்காம, என் கதாபாத்திரம் மதிக்காம, எப்ப நீ இவ்வளவு பேசவே இவ்வளவு சவடாலி மண்ணியோ வா, இன்னைக்கு நீ நான் போட்டு பாத்துக்கிறோமா? வா, இவ்வளவு தைரியம், இவ்வளவு திமிர்தனம் பண்றீல. ரெண்டுல ஒண்ணு தொடு, ரெண்டுல ஒண்ணு தொடு. எதுக்கு? ஏன் பயமா இருக்கா? எதுக்கு பயம்? சொல்லு, இப்ப தொடு. இது எதுக்குயா? தொடுறதுக்கு என்ன பயம் உனக்கு? தொடுறதுக்கு ஒண்ணும் பயம் இல்ல. என்ன வெடி உண்டா வச்சிருக்கேன் விரல்ல? தொடியா? இங்கி பிங்கி இங்கி பிங்கி பாய் தொடியா? ஆனா உண்மையில உன்னை பாராட்டுறேன். உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் இருந்தா வாடா ராமாயணம் பேசி பாத்துக்கோன்னு. எப்ப நீ ராமாயணத்தை தொட்டியோ வா, ரெண்டு பேருமே ராமாயணம் பேசிக்குவோம். நான் எப்ப ராமாயணம் பேசி சொன்னேன்? நான் எப்ப சொன்னா? ஏய், இது மகாபாரதம், இது ராமாயணம். லூசு. இது ஆள் காட்டி வரல, இது பாம்பு வரல. மூதேவி, அது எனக்கு தெரியாதா? நான் மனசுல இது ராமாயணம்னு இது மகாபாரதம் நினைச்சிருந்தேன். நீ மனசுல நினைச்சிட்டு இருக்கலாம், நான் ஒரு பாம்பு முடியுமாயா? இப்ப பயமா இருந்தா விடு. பயமெல்லாம் கிடையாது. அது பேசுறது புராணம் இதிகாசம் இலக்கியம் நட்டு கிழிச்சு விடுவாரு அவரு. புராணம்னா என்னன்னே தெரியாது உனக்கு. முதல்ல பேசுமா? புராணம் எத்தனை? புராணம் எத்தனை? எத்தனை இருக்கு அத்தனை. ஏய், இதுக்கு இது பதிலா? அது பதில் தான். அதானே, எத்தனை இருக்கு அத்தனைனா அது எல்லாத்துக்கும் பொருந்தும்ல? பொருந்ததுல. சரி, பொருந்திருச்சு விடு. எத்தனை இருக்கு? சரி, அப்ப நீ நினைக்கிற இதெல்லாம் ஒரு கேள்வியான? வா, புராணம் 18 பச்சை பிள்ளை கூட தெரியும். இது அப்பா புராணம் 18 எல்லாருக்கும் தெரியும். அது என்னன்னு சொல்றான் பாத்தியா? அவன் தான் அறிவாளி. பேசி பாத்துக்குமா? முட்டுவோமா? வா, பிரம்மபுராணம், பட்டபுராணம், பவிஷ்யபுராணம், பராகபுராணம், வாமனபுராணம், மத்தியபுராணம், குடும்பபுராணம், பிரம்மாண்டபுராணம், பிரம்மணிகை, வைவபுராணம், அக்னிபுராணம், வாயுபுராணம், கருடபுராணம், கண்டபுராணம். எதுக்கு இப்ப குண்டியா காமிச்சிருக்கீங்க? குண்டியா பார்க்க சொன்னாங்க அப்படின்னு பெருசா தெரியலையா? வா, தேவையில்லாத வேலை உனக்கு இது. இப்ப நான் அப்படி நான் நின்றேன்னா நீ என்ன செய்யணும்? குடிய கழுவணுமா? நான் சொன்ன புராணத்தின் பேரை சொல்லணும்னு அர்த்தம். இப்பதான் சொன்னேன். இப்பதான் சொன்னையா? நான் சொன்னையா? அப்ப நான் சொன்னேன். நானும் தான் சொன்னேன். நெஞ்சடக்க நான் சொன்னேன். நான் அப்ப குஞ்சடைக்க சொன்னேன். அப்ப நான் சொல்லும் பொழுது நீ சேர்ந்தா சொன்ன? சொல்லிட்டானே. அப்ப மறுபடியும் சொல்லு. வா, பிரம்மபுராணம், பத்தபுராணம், பவிஷ்யபுராணம், பவிராணம், பாவனபுராணம், மத்தியபுராணம். சொல்லு. ஏயா முக்குற? ஏயா நக்குற? சொல்லு. தெரியுமா தெரியாதா? என்னைய போட்டு பாத்துற பண்ற. நான் வாங்குற சம்பளத்துக்கு இப்படி போ நானே எல்லாம் கும்முதாயா. ஏய் ஏய், இப்ப எதுக்கு நீ குதிக்கிற? துபாரி வந்து நான் போடுகிட்டு சொல். இத்தனை அழுத்தி சொன்னது நான். ரெடியா? நீ 10 மணில இருந்து என்னமோ நீ பண்ணிக்கோ. நீ பாத்துக்கிட்டே சரி, எப்ப வேணா வரையா? புராணம் தானே பிரச்சனைடா. வா, புராணம் வேணாம். எப்ப நீ ராமாயணத்தை தொட்டு என் தன்மானத்தை நீ சீண்டியோ ராமாயணம் பேசுவோம். படிச்சிருக்கியா? படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். வச்சிருக்கியா? ஆமா. எத்தனை? ஒண்ணுதான். முகர கட்டையில பாருங்க, முகர கட்டையில ஒண்ணு வச்சது நீ ஆட்டிக்கிட்டு தெரியா? எல்லாருமே ஒண்ணு வச்சு தான் ஆடி இருக்காங்க. டேய், வெறும் ராமாயணம் ஒண்ணுதானே இருக்கும்டா. ராமாயணம் ஒண்ணுதான்யா. இதுதான் நீ என்னை விட சின்ன ஆளுன்னு இருக்க அர்த்தம். என்ன? ஏன்னா உன்கிட்ட ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. ஆனா என்னிடத்துல மொத்தமாக 7 காண்டங்களை வைத்திருக்கிறேன். யார் யாரு? பேத்தபடி பேத்து 7 காண்டமா? 7 வச்சிருக்கேன். மக்களே நம்மளை ஏமாத்திட்டாங்கடா. நீங்க தான் நிறைய பேர் ஏமாத்திருக்கீங்க. உன்னை யாரையும் ஏமாத்துறது? காளையர் கோயிலில் வச்சுக்கிறேன். போய் இந்த காளையர் கோயில்ல நம்ம காளையர்ல நிக்கிறோம். கோயில் வாசல்ல மெடிக்கல் ஒன்று இருந்துச்சு. தேயில் நம்மளை ஏமாத்தி விட்டேன். என்னாச்சு? ஏன் என்ன மருந்து பாட்டில் எதுவும் வாங்கி தப்பா வச்சுக்கிட்டியா? 40 ரூபா கொடுத்தேன். 3 தான் கொடுத்தேன். 3 கொண்டு 7 காண்டம் கொடுத்துருக்கேன். ஏய், மொத்தம் 7 காண்டம் இருக்கிறதப்பா. 3 காண்டம் தான் கொடுத்தாங்க. ஏய், 7 இருக்கு. எவ்வளவு வாங்கினா? 40 ரூபா. முகர கடை பையா 40 ரூபா அப்படிதான் இருக்கும். ஒரு காண்டம் மட்டும் 680 ரூபா. அவ்வளவு காஸ்ட்ல எந்த காண்டம் இல்லை. ஏன்?
நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒருத்தரையும் அவ்வளவு கஷ்டம் கிடையாது. உனக்கு தெரியல விடு, நீ கேளுக்கு. சரியா, ஸ்ட்ராபெரி பிளேவரே அந்த அளவு ரேட்டு கிடையாதுயா. நீ காலையில வாங்கின, ஆனா இதை வாங்குவதற்காக நான் மதுரை முழுக்க அலைஞ்சேன், எதுக்கு? திருச்சி முழுக்க அலைஞ்சேன், கரூர் முழுக்க அலைஞ்சேன். எதுக்கே காண்டை வாங்குறதுக்கு தான். என்ன கேட்க வேண்டியதானே? ஏன் மாமா எனக்கு ஒரு காண்டை வேணும் கேட்க வேண்டியதானே? எப்பவுமே பேக்கல 4 கிடக்கும் ஸ்பேர். புரியலையே? ஒன்று வாங்க கொடுத்துட்டு போறேன். உன்னிட்ட இருக்கிறது என்னத்துக்கு நான் வாங்க போறேன்? பரம்பரையாக எங்க ஐயா வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் எங்க அப்பா வச்சிருந்தாரு, இப்ப நான் வச்சிருக்கேன். என் பிள்ளை பேர் என்ன? என் உங்க கஞ்சத்தை அந்த கழிவுல ஏன் அதை அப்படி யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ண தருவாது. உங்க பாட்டை வச்சிருந்த தாத்தா கிழிச்சு வருமியா? கிழிச்சு வச்சு பத்திரமா ஒட்டு போட்டு மடிச்சு வச்சிருக்கேன். அதை போய் ஒட்டு போட்டு எதுக்கே அசிங்கப்படுத்துறீங்க? மழைக்காய்து போய் கூட வாங்க முடியல உங்களால. அப்படியே வைக்க கூடாது. அத்தனை சிறப்பானது. பூஜை வைத்து 6 கால பூஜை செய்து கொண்டிருக்கிறேன். பூஜரம் பாத்ரூம்ல எரியற கூட விட்டு பூஜரம் பாத்ரூம்ல எரியறியா? படிக்கிற புத்தகத்தை கொண்டு அறிவுள்ள எவனாச்சும் பாத்ரூம்ல எரியவானாயா? அறிவு வேணா? புத்தகமா? புத்தகமாவா? புத்தகம் தான். காண்டம்னா புத்தகம் தானே. அங்கே இழுங்கிறிய காண்டம்னா புத்தகமா? ஆமையா, பாலகாண்டம், அயோத்தியா, அங்க அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தை காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தரகாண்டம். உத்தரகாண்டமா? ஏன் என்னாச்சு? நான் அந்த உத்தரகாண்டமாக்க குத்துறன்னு தெரியும். ராமாயணம் முழுசா படிச்ச கேள்வி கேட்ட சவுடால பண்ற. ஹலோ, படிச்சிருக்கேன். ராமாயணம் படிச்சிருக்கியா? கேள்வி கேட்கலாமா? நீ இவ்வளவு வாய் பேசுறதுக்கு உன்கிட்ட ஒரே கேள்வி. இந்த கேள்விக்கு நீ நியாயமா சரியா பதில் சொன்னா உன்னை நான் மேடையில் அப்படி பேசுறதுக்கு பகிரங்க உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் போயிடுறியா? சவாலுக்கு தயாரா? கையை வரங்கட்டு ராமனை காட்டுக்கு அனுப்புனா. ராமன், சீதை, லட்சுமணன் 3 பேருமே வனவாசம் சென்றார்கள். வனவாசம் செல்கின்ற பொழுது அங்கே குறுக்கே ஒரு ஆறு ஓடியது. ஆற்றை கடக்க உதவினான் குகன் என்று சொல்லக்கூடிய வேடன். அப்படி குகன் கடக்க உதவியதால் ராமன் சொன்னாரா, உன்னை என் சகோதரனாக ஏற்றுக்கொள்கின்றேன். பிறக்கும் போது நாங்கள் 4 ஆனோம், உன்னோடு சேர்த்து 5 ஆனோம்னு தன் தம்பியாக ஏற்றுக்கொண்டார் ராமர் குகனை. அந்த வார்த்தைக்கு மதிமயங்கிய குகே ராமனுக்கு பரிசு பொருள் கொடுத்தான். உன்னா 2 பொருள் கொடுத்தான். என்ன தெரியுமா? மீனையும் தேனையும் கொடுத்தான். இப்ப நான் உன்னை கேட்கிறேன், ராமாயணம் படிச்சிருக்கீல? ராமர் அசைவம் சாப்பிட்டதா கதை இருக்கா? கதை இருக்கா? இல்ல. மீனுக்கு தேனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல. அப்படி எந்த சம்பந்தமும் இல்லாத பொழுது ராமாயணத்தில் ராமபிரானுக்கு அந்த குகனாகப்பட்டவன் எதுக்காக மீனையும் தேனையும் கொடுத்தான் சொல்லு. இதுக்கு மட்டும் நீ சொல்லிவிடு. நீ பெரிய ராமாயணத்தை பெரிய அம்மா கொடுக்க ஒத்துக்கிறேன். வா. கதை பேசினா பேசித்தான். காமெடி நகைச்சுவைக்கு இதை பேசுறது வேற. நீங்க இடத்துக்கு வந்துட்டீங்க, நான் பேசித்தான் ஆகணும். பேச நீ கேட்டிருக்கேன், பதில் சொல்லியா? பெரிய பெரிய சாலமன் பாப்பா அவர் போய் பேசி விடுவாரு. சரி, பதில் சொல்லு. பேச. முதல்ல ராமன் ஏன் வனவாசம் போனான்? கைகை சொன்னதுனால. அங்கதான் வரணும். கைகை சொல்றா, ராமா நீ காடாளனும்டா, ஏன் மகன் பரதேன் நாடாளனும்டாங்கிறா. இங்கதான் புரியணும். எப்ப கைகேயி ஏன் மகன் பரதன் நாடாளனும் சொல்றாளோ அப்பதான் ராமனுக்கே தெரியுமா நம்ம அம்மா கைகேயி இல்லையா. ராமாயணத்துல மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா கைகை பரதனை என் மகன் சொல்லிட்டு ராமனை வெறுமனே நீ காட்டு சொல்லும் பொழுதுதான் அப்ப என்ன பெத்த தாய் நீ இல்லையான்ற ஒரு அதிர்ச்சி. உண்மையில நல்ல விஷயத்தை பதிவு பண்ணி, நீ எதிரியா இருந்தாலும் ஏத்துக்கிறேன். அப்ப கைகை சொல்றா, ராமா நீ 14 வருடம் வனவாசம் செல்ல வேண்டும், பரதன் நாடாள வேண்டும். அப்பதான் சொல்றான், பூலிவெங்கானினில் புண்ணிய துறைகளாடி தாளிரும் ஜடைகள் தாங்கி நீ போய் 7 ஆண்டில் வா என்று இயம்பனன் அரசன் என்றான். என்ன கவிலாம் சொல்ற? படிச்சிருக்கான், பேசுறது இல்லை, அவ்வளவுதான். பேசுற மாதிரி ஆளுக வர்றதில்ல. பரவாயில்லையா? நானும் சிரிப்பாவே போயிடுறது. எதுக்குடா வம்புன்னு. இன்னைக்கு பேசுற மாதிரி ஆள் வந்திருக்கீங்க, அதனால பேசுறேன். என்னை ஆச்சரியப்படுத்திட்டீங்க, பதில் சொல்லுங்க. அப்போ 7 ஆண்டில் வாவென்று இயம்பனன் அரசன் என்றான். அரசன் சொன்னா நீ ஏன் சொல்ற? ஏன் எங்க அப்பா சொன்னாத்தான் போவனா? ஏன் உன் மேல எனக்கு மரியாதை இல்லையா? உன் மேல பாசம் இல்லையா? அதுல நீ சொல்லு, நான் போறேன். அதுல பாருங்க, அப்பான்னு கூட சொல்ல, இயம்பனன் அரசன் என்றான். அரச கட்டளைடாங்கிறா. என்ன அரசன்னா உனக்கும் உங்க அப்பாக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்ற. நீ சொல்லுமா, நான் போறேன். போறேம்மா. போனா ஆடை ஆபரணங்கள்லாம் கழட்டி வச்சா, மர உரி தரித்தான்,
வனவாசம் போகிறதுக்கு தயாராகிட்டான். நியாயம். அவன் வனவாசம் போனதுக்கு நியாயம். கையை சொன்னால் அவன் போகிறான், அது ஏற்றுக்குருவோம். இந்த சீதை என்ன மயத்துக்கு போகிறான் காட்டுக்கு? நான் கேட்குறேன். அவன் மூடிக்கிட்டு மாமனார் கஞ்சியா. இப்போ தானே உன்னை பாராட்டினேன். கூறக்கிட்டே பாரு, சீதை என்ன மயத்துக்கு போனான்? அவன் ஏயா போனான்? அவனை தானே போக சொன்னாங்க. அவன் முன்னாடி போக சொன்னாங்களா? சீதையை போக சொல்லல. அவன் மாமனா மாமியாக்கு கஞ்சியாச்சு ஊற்றி பேசாமல் இருக்காமல. நீ கேட்கறதெல்லாம் சரிதாயா. போனானே ஏன் ராமன் இருக்கும் இடமே சீதை கையோட்டி புருஷன் சரி பொண்டாடி போனா, உனக்கு என்ன பஞ்சாயத்து இதுல? சரி, அதோட நீ கதைக்கு வா. அதோட நியாயம். புருஷன் ஒரு கடந்தா பொண்டாட்டிக்கு சொர்க்கம் போயிட்டா. சரி, அவள் போயிட்டு போறான். அவள் போனதுல கூட எனக்கு ஆட்சேபனை இல்லை. இந்த லட்சுமணன் என்ன மயிருக்கு போறியா? நான் கேட்குறேன். நான் கேட்குறேன், இதுல என்ன உனக்கு என்ன பிரச்சனை போனதுல? 14 வருஷம் அவங்க போய் நிம்மதியாக புருஷன் முன்னாடி காட்டுக்குள்ளே கூட எங்கிட்ட இது பண்ணிட்டு சந்தோஷமாக வந்திருப்பாங்க. இவன் கூடயே போயிட்டு 14 வருஷம் தூங்காமல் சாப்பிடாம அவங்க என்னும் செஞ்சிருவாங்களோ அப்படின்னு அப்படியே என்ன செஞ்சிருவாங்க? ஏய் உன் சௌரியத்துக்கு கதை சொன்னா கட்டுப்பாரு மத்துக்க. எதுவும் செஞ்சு போடான்னு பாக்குறக்காம போனேன். இவன் ஒருவன் 14 ஆண்டுகள் உண்ணாமல் உறங்காமல் இருக்கின்றானோ அவனால்தான் எந்திரிச்சு இதை கொல்ல முடியும். அதுக்காக தூங்காம இருந்தேன். அண்ணன் செஞ்சு விடுவான்னு பாக்குறக்காக தூங்காம இல்ல. உனக்கு தேவையில்ல. நீ கதைக்கா என் கேள்விக்கு பதில் சொல்ல முதல்ல. சரி, அது ஒரு கதை இருக்கு. ரைட், அது அந்த கதைக்கு நம்ம போக வேண்டாம். சரி, போயிட்டேன். 3 பேரும் போறாங்க. அவ்வளோதான். அப்படி போறாங்க. அப்புறம் காட்டுக்குள்ள போறாங்க. அப்போ குறுக்க ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆத்தை கடந்து ஆறுனா நதி பேரு ஆறு. அதெல்லாம் சொல்ற ஏன்? என் தாய் என் மகன் பரதன் அதெல்லாம் சொல்றீங்களா? போன ஆத்துக்கு பேரு சொல்ல பேசுறீங்க. சவுடா பண்றீங்க. ஆத்துக்கு பேர் சொல்லு. என்ன ஆறு? சொல்ல என்ன ஆறு? என்னார் இல்லையா? 66 கூட வச்சுக்க. 66 வச்சுக்கவா? ஆட்டுக்கு பேர் என்னப்பா? ஓடுதல் தென்மண்ணை தாமிரபரணி பாலாறுன்னு ஆறு ஓடுதல்ல, அது மாதிரி அங்க ஓடுன ஆறுக்கு பேர் என்ன? ஒரு ஆறு தாயா. அதான் முடியாது. அது என்ன ஆறு? ஆறு தான் சொல்லு. யமுனை யாருன்னு சொல்லிட்டு போ. சுதாரி பாடு அப்போ தெரிஞ்சிருக்கு. வேற ஆள்கிட்ட ஓட்டுக்கணும். என்ன ஈழு போறியான்னு பார்த்தேன். சுதாரி பாட்டுக்கிட்ட அது யமுனை இல்ல, அதுதான் சரையு என்று சொல்லக்கூடிய ஆறு. சரையு நதி, சரையு ஆறு போகுது. அதை கடக்கணும். இப்படி பார்க்குறாங்க, கரையில் நிற்கிறாங்க. இதில் என்ன கொடுமைன்னா ராமனுக்கு நீச்சல் தெரியாது. ஏன்னா நீரினால் சிறு துன்பமான வரக்கூடாதுக்காக தசரதர் ராமனுக்கு நீச்சல் பயிற்சி கொடுக்கல. சரியா? அதனாலதான் சீதையை மீட்பதற்காக இலங்கையை நீந்த கூட ராமன் முயற்சி பண்ணல. பாலம் அமைச்சுதான் போனாரு. சரி, போய் சொல்ல மாட்டேன். இதில் என்ன வேடிக்கைன்னா, அவன் லட்சுமணன் இருக்கான்ல, அவனுக்கு முங்கு நீச்சல் தான் தெரியும். என்ன நீச்சா? முங்கு நீச்சல். அப்படின்னா இல்லை, முங்கிய போகிறது. அது வந்து லட்சுமணன் தெரியுமா? ஆமா. அவன் எங்கேயும் நீந்திர மாதிரி கதை இல்லையே. முதல்ல லட்சுமணனுக்கு முங்கு நீச்சல் தெரியும்னு எந்த ராமாயணத்திலும் போடல. உன் சௌரியத்துக்கு சொன்னா நல்லா தெரியாது சொல்லி தெரிஞ்சு வச்சா. ராமாயணத்தை எந்த இடத்துலயும் லட்சுமணன் முங்கு நீச்சல் ஓட்டான்னு கதையே இல்லை. அதான் நீங்க படிச்ச லட்சணம் அவ்வளவுதான். இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. சரி வியா, கம்பராமாயணத்துல இருக்கா? இல்ல. ஒட்டமுத்த ராமாயணத்துல இருக்கா? இல்ல. வால்மீகி ராமாயணத்துல இருக்கா? இல்ல. அப்ப யார் எழுதின ராமாயணத்துல லட்சுமணனுக்கு முங்குனி சரி எழுதிருக்கு? அப்படி கேளுங்க. கேளுங்க, யார் எழுதுனா? இது ஆங்கில கவிஞர் எழுதியிருக்காரு. ஏன் தமிழ்ல ஆளு இல்லைன்னு ஆங்கிலத்தில் எழுதினாரா? அவங்க மொழிபெயர்த்தான். யாரு? ஜி போப்பா. அவர் இன்னும் ராமாயணம் எழுதுறே. அவர் இல்ல, வேற ஒரு கிங் லூயிஸ்ன்னு ஒருத்தர் இருக்காப்புல. கிங் லூயிஸ், கிங் லூயிஸ் அப்படின்னு ஒரு கவிஞர். அதுல 255வது பக்கத்துல எழுதியிருக்காப்புல. எதுக்கு அவர் சிரிக்கிறான்னு புரியல. தெரியல, அவங்கள நமக்கு. அப்படி ஒரு ஆளா இருக்காரு. இருக்காப்புல. கிங் என்ன லிவிஸா? கிங் லூயிஸ் 255 பக்கம் அதில் இருக்கு. சரி, நான் தெரிஞ்சுக்கிறேன். போய் படிங்க. இதில் என்ன இன்னொரு வேடிக்கைன்னா, சீதர் காலில் அவளுக்கு கடப்பார் நிச்சயம் தான் தெரியும். ஏய், சீதர் எங்கேயா கடப்பார் நிச்சயம் போடுவானா? கதை எங்க இருக்கு? இப்படிலாம் எந்த ராமத்தையும் இல்ல. ஒரு இடத்துல கூட சீதை நீச்சல் அடிச்சதா கடப்பார் இந்த கதை இல்ல. நீ போய் சொல்ற. இருக்கு. யார் எழுதுனா? மார்போயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. மார்போயிஸ். மால்போயிஸா? மார்பீஸ். ஏன்னா வாயில நுழையிறவங்க யாரு? முதல்ல ஆங்கில கவிஞர்கள். ஆங்கில கவிஞர்களா? இவங்களை நான் பார்த்தது இல்லையே. பார்க்காம இருக்க வரைக்கும் நல்லது. ஏன்? பார்த்தீங்கன்னா உங்களை விட மாட்டாங்க, பிடிச்சிக்குவாங்க. கப்புன்னு பிடிச்சிக்குவாங்க. நாளைக்கு அவங்களை தெரிஞ்சுக்கிறேன். ஐயோ வேண்டாம், ஒன்னு தொத்துனா விட மாட்டாங்கயா. யார் அவங்க? அவங்களை கலட்டி வர்றதுக்கு நான் படுற வாடு பெரும்பாடா. சரி, அவங்களை பத்தி பேச வேணாம், நீங்க கதைக்கு வா. இதுல என்ன கொடுமை ஆகி போச்சுன்னா, 3 பேர் இந்த நிலைமை இருக்கும்போது கடக்க முடியல. ஆட்சி கடக்க முடியல. தவித்து வர்றான். குகன் வந்தான். ஓடத்தை ஓட்டிட்டு வர்றான். பாட்டா பாட சொன்னாங்க.
வந்து என்ன செஞ்சான்? வர்றேன். வரும்போது ராமர் சொல்றார், குகனே எங்களை அக்கறையில் கொண்டு சேர்ப்பாயா? பிரபு, தங்கள் திருப்பாதம் படவுக்கு நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். கூட்டிட்டு போறேன். அவன் குடிலில் கொண்டாய் உட்கார வச்சான். நீங்க சொன்ன மாதிரி அந்த குகன் அந்த வனத்திற்கே அதிபதி. அவன் நினைச்சிருந்தா மலர்களை பறித்து கொண்டு வந்து ராமன் பாதத்தில் போட்டுக்கலாம். இல்லை என்றால் பழங்களை கனிகளை கொண்டு பறித்து வந்து ஒரு சபரிச்சு காட்டி எப்படி ராமனுக்கு கனியை கடித்து கொடுத்தாலோ அதுபோல் கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம். ஆனா இதெல்லாம் இல்லாம மீனையும் தேனையும் கொண்டு வந்து கொடுத்தான்னா ஏன் 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 அதைத்தான் கேட்கிறேன். என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமா? அதைத்தான் கேட்கிறியா? உத்துனே இதைத்தானே அப்ப நான் கேட்டேன். நீ நம்ம கதை சொல்ற மாதிரி வந்துட்டு திருப்பி எனக்கே திருப்பி விடுற. நாங்க திருப்பி விடுறோம்னா காரணம் இல்லாம இல்ல. ஏன்? நாங்க யாரும் சாதாரண மனிதர்கள். ஆமா இல்லையா? நாங்க ராமாயணத்தை படிக்கணும், படிச்சு தெரிஞ்சுக்கணும். ஆனா ராமாயணம் யாரால் உருவாச்சு? காரணமே நான் தானே. வால்மீகின்ற ஒரு மிகப்பெரிய ரச்சகன் என்ற திருடன வால்மீகியை மாத்தி நாரண முடிவு ஆரணை கவிதை செய்ய அறிந்த வால்மீகி எழுத வச்சது நான் தானே. அப்ப எழுத வச்ச உங்களுக்கு மீனையும் தேனையும் ஏன் கொடுத்தான்னு தெரியுமா? தெரியாது. கதை படிச்ச உனக்கெல்லாம் தெரிகிறப்ப கதைக்குள்ள இருக்க எனக்கு தெரியாதா? சொல்றேன் கேட்டுக்க. ராமா, நீயும் நானும் கொண்ட நட்பு இந்த மீன் இருக்கும் போல ஆழமானதாகவும், ராமா நீயும் நானும் கொண்ட நட்பு இந்த தேன் இருக்கும் போல உயர்வானதாகவும் இருக்க வேண்டும் என்று சத்தியத்தை சொன்னான். ராமா, உனக்கும் எனக்கும் இருக்கும் நட்பு தேருக்கு விளக்கமோன்று உயரமாகும். ராமா, உனக்கும் எனக்கும் இருக்கும் நட்பு மீனருக்கும் இடம் போல ஆழமாகும். இப்ப இதைத்தானே நான் சொன்னேன். நீ புதுசா சொல்ற மாதிரி அதே சொல்லிட்டு இருக்க. வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப நான் சொன்னதுக்கு நீ சொல்ற என்ன வித்தியாசம்? என்ன இது கூட தெரியல. ஒரு வித்தியாசம் இல்லையே. நீங்க சொன்னது வேற, நான் வேற. எப்படி சொன்ன? எங்க நீங்க சொல்லுங்க. ராமா, நீயும் நானும் கொண்ட நட்பு மீனருக்கு அத இப்படித்தானே சொன்னீங்க. நான் எப்படி சொன்னேன்? ராமா, நீயும் நானும் கொண்ட நட்பு வந்துருச்சா இந்த வித்தியாசம்? ஐயா, இந்த ராமா இந்த ஒரு இழுவை வந்து குத்துறான தெரியும். இது ஒரு வித்தியாசம். என் தொண்டை தண்ணி போட்டு நீ வாங்கிக்கிட்டு இருக்க. அதான் என் வேலையே. இப்படி ராமாயணம் தானே பஞ்சாயத்து. ராமாயணம் வேணாம், மகாபாரதம் பேசுவோம். ஐவருக்கு மனைவியாக அழியா பத்தினியாக வாழ்ந்தாலே பாஞ்சாலி. பாஞ்சாலி சரித்திரத்தை பேசுவோமா? பாஞ்சாலியை பத்தி நான் பேசவே மாட்டேன். ஏன்? அக்காலே அவர் பொம்பளை அவெல்லாம். ஏய், என்னையா திரௌபதி மிகப்பெரிய ஒரு தெய்வமா உருவானாயா பாஞ்சாலி? நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன் ஒத்துக்க மாட்டேன்? அவளுக்கு எத்தனை புருஷன்? 5 பேரு. அவ பத்தினியா? ஏன்? சரி, மகாபாரதம் அதைத்தானே சொல்லுது. மகாபாரதம் சொல்லு, மயிரை புடுங்க, எனக்கு தேவையில்லை. எங்க நாட்டுல நீ அடிக்கடி மைண்ட் வாசன சத்தமா பேசிக்கிட்டு இருக்க. பொழந்துறேன் பொழந்தோன்னே. நான் உண்மையை தான் சொல்றேன். ஏன் அப்படின்னா பாஞ்சாலி மேல ஒரு கடுப்பு? எங்க நாட்டுல பிள்ளைய ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழுது. ஆமா, அதான் பத்தினி. ஏதோ 1 2 ஏதோ செழிப்பாயிருச்சு, சரி தப்பாகி போச்சுனாக்கா தேவடியா அவசாரம் பேசுறாங்க. இவ 5 புருஷனை வச்சிருக்கா, இவ பத்தினியா? என்ன அது நியாயம்? அடுத்த பிறகு 5 பேரு, அது கூட நீ ஒருத்தன் தானே. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. சரி விடு, உனக்கு பாஞ்சாலி தான் வேணான்ற. வா, சிலப்பதிகார தமிழ்நாளே அன்று தனி ஒரு சரித்திரம் உருவானாலே மாதவி மகள் மணிமேகலை. மாதவி பேசலாம். மாதவிய மணிமேகலை நம்ம உள்ள அது வேற. மாதவி அவ மாதவி வக்கலை மூதேவி. அவெல்லாம் ஒரு பொம்பளை. ஏன்? அவ என்னையா பொம்பளை? அவ மாதவி பண்ண நியாயமையா? என்ன அப்படி தப்பு பண்ணா? கோவலனுக்கும் கண்ணைக்கும் கல்யாணம் பண்றாங்க. ஆமா, கேட்டுங்க. கண்ணைக்கு 5 வயசு கையில மாம்பழத்தை கொடுத்து கல்யாணம் பண்றாங்க. அங்க டான்ஸ் ஆட போனோம். ஆமா, அப்படி சொல்ற. அங்கே நடனமாக சென்றாள். ஆடல் பாடல் போயிருக்கா. முண்டை போய் ஆடிட்டு காசு வாங்கிட்டு போனோம்ல. ஆடிவிட்டு அவன் அந்த கோவலன் சைஸா நல்ல கோவலன் இல்லப்பா, கோவலன். அதான் கோவலன் நல்லா இலவட்டமா இருக்கான. அவனை தள்ளிட்டு போய் 12 வருஷம் வச்சு சாரை பூரா உறிஞ்சு விட்டு அப்புறம் சக்கை அனுப்பிச்சி விட்டாக்கா. அவள் கண்ணை என்ன பண்ணுவா? பார்த்தா என்னங்க இப்படி வந்திருக்கீங்க, என்ன நம்ம செய்யறது புறாத்தையும் இது வந்துட்டு அனுப்பிச்சு விட்டா அப்படின்னு. நீ சொல்றது வேற மாதிரி இருக்கு. வறுமை இப்படி இருக்கா? என்னங்க இப்படி வறுமையில இருக்கு சொல்லிட்டு இருக்கேன்ல. அப்படின்னு வந்து கண்ணையை கேட்குறா, என்ன மாமா அப்படி வந்துட்டீங்க அப்படின்னு. என்னன்னு தெரியலம்மா, 12 வருஷம் அங்கே இது ட்ரை பண்ணுறேன், முடிய மாட்டேங்குது அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு? என் வறுமையை போக்க நினைக்கிறேன், முடியலமா. அந்த வறுமைன்னு சொல்லியா? அதெல்லாம் பேசுற. ட்ரை பண்ணுறேன், முடிய மாட்டேங்குதுமா அப்படின்னு சொல்கிறாப்ல. சரி, ஏதாவது மாத்திரையாவது வாங்குங்க. மாத்திரை வாங்குறாங்களா? சொல்கிறேன். எங்கே மாத்திரை வாங்க கதை இருக்கு உனக்கு? இரியா பேச முடியா நீ? அப்புறம் மாத்திரை வாங்க காசு இல்லை. அப்பதான் கண்ணகி சொல்றா, சரி மாமா இந்த சிலம்பை ஊற்றி சண்டால பாவி தர்த்திரி சிலம்பை ஊத்த மாத்திரை வாங்க கொடுத்தாவ சொல்றீங்களா? இதுல வேற ஒன்னே நம்பி கோவலை நடத்தவர் நடிச்சு தொலைஞ்சிட்டானே. சிலம்பம் பேச விடுறாப்ல. சிலம்பை ஊத்துட்டு போ மாமா, ஒரு 100 பவர் மாத்திரை ஒன்று வாங்கிக்க, பார்த்துட்டு ஒரு சத்து மாத்திரை வாங்கி. என்ன மாத்திரை? என்ன மாத்திரை? 100 பவர் மாத்திரை ஒன்று வாங்கிட்டு சத்து மாத்திரை. 100 பவுனா? அப்படின்னா 100 பவரியா?
அது உனக்கு தெரியாதியா? இனியா எனக்கு புரியாத பாஷையா நீ பேசிக்கிட்டு இருக்க. யூஸ் பண்ணாலுக்கு தான் தெரியும். அது ஒன்று வாங்கிட்டு சத்து மாத்திரை ஒன்று வாங்கிக்க அம்மான்னு சொல்லி கொடுத்துருக்கா. அப்புறம் போயிருக்கேன், இங்கே கிடைக்கல இருந்தால் மதுரைக்கு வந்திருக்காங்க நேராக மாத்திரை வாங்க. இப்போ வந்து மாத்திரை வாங்க மதுரைக்கு வந்தாங்க. அந்த மேட்ரு தான். அப்போ சிலம்பம் உகரக்கட்டையில் பாருங்க எவ்வளவு பெரிய சிலப்பதிய கதை. மாத்திரை வாங்க மதுரைக்கு வந்தாங்க. பேச முடியா எப்படியா நீ சொல்ற கதை? சிலப்பம் வித்துட்டு மாத்திரை வாங்க போகும்போது அங்கே உட்காந்து அவங்க அந்த மாத்திரை பிளாக்ல விற்றவங்க என்ன பண்ணிட்டாங்க, சிலம்பம் போட்டு இவனை போட்டு தள்ளிட்டாங்க. அப்போ போட்டு அப்போ இவ கண்ணை இவனதே பெரிய தப்பு. என்ன இவங்க குடும்ப பிரச்சனைன்னா அது இவங்க குடும்பத்தோடு முடிச்சிருக்கணும். மதுரை வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, அதை எப்படி எரிக்கலாம் நான் கேட்குறேன். இவங்க குடும்பத்தில் ஒன்றும் கோவலனை பிடிக்கலன்னா அந்த மாதவி பிடிக்க மாதவி வச்சிருக்கலாம், அந்த மாதவி வீட்டில் ஆத்தாப்படம் வச்சிருக்கலாம். டக்குனு போய் நேராக மதுரை எரிக்கிறதுக்கு இந்த கண்ணுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு? இவ்வளோ பஞ்சாயத்து இருக்கணும். அந்த பஞ்சாயத்து ரொம்ப முக்கியமான பஞ்சாயத்தா தெரியுதா? நீ சொன்ன கதை எனக்கு பிடிக்கல. எனக்கு மாதவி பற்றி வேணாம், நம்ம மொத்தமா பேசுவோம். சிலப்பதிகார மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி சீவக சிந்தாமணி ஐம்பெருங்காப்பியம் மொத்தமா பேசுவோமா? பெருசு டைம் பத்தாது. நேரம் ஆயிடுச்சா? சுருக்கிறேன். சூளாமணி நீலகேசி நாககுமார காவியம் உதயகுமார காவியம் யசோதர காவியம் ஐஞ்சிருக்காப்பியம் பேசுமா? அது சின்னது நமக்கு சரியா. அப்ப சின்ன சரியா தானே இருக்கா? இல்ல அது என்ன காட்டில் ரொம்ப சின்னதா இருக்கு. அது வேணாமா? வேற பேசுவேன். திருமுறாட்டமணி புடநாட்டமணி சிறுபாநாட்டமணி பெருமாநாட்டமணி மதுரை காட்சி முல்லைப்பாட்டு பட்டினப்பாளி மணிமணிரால் என் நிர்வாணி சொல்லக்கூடிய 10 பாட்டு பேசுமா? வராது. என்ன வராது? 10 பாட்டு வருது இருக்கு தலைவா. நான் நிரூபிச்சு விடுவேன். எப்படி நிரூபிப்ப? வெற்றி எனக்கு தாப்பா கிடைக்கும். இவ்வளவு பெரிய இலக்கியம் வாய்ந்த மதுரை இந்த பாண்டிய மண்ணில் நின்றுக்கிட்டு நீ 10 பாட்டு வரலன்னா தப்பு இல்லையா? 10 பாட்டு வராதியா? 10 பாட்டு இருக்கு. நான் சொல்றேன் இல்லையா, இங்க இவ்வளவு பேர் தாய்மார் உட்காந்துருக்கேன், எனக்கு சாட்சிக்கு எனக்கு இவ்வளவு இருக்கா, அது போதும். தாய்மார்களுக்கும் 10 பாட்டுக்கு என்ன சம்பந்தம்? அவனோட புறம் கேட்டு பாத்துக்க. என்ன கேட்க சொல்ற? எத்தனை தண்டி பாவடையா இருந்தாலும் 8 பாட்டு தான் ஒரு பாவடைக்கு. நல்ல வரவேற்பு, நன்றி. என்னை பற்றி இவர் கூறிய அனைத்தும் உண்மைதான். அஷ்டமா சித்துக்களை கற்று உணர்ந்தவன் இந்த நாரத மகரிஷி. அவர் கூறியது போல சிறியதாக உள்ள ஒன்றை பெரியதாக மாற்றுவேன், பெரியதாக உள்ள ஒன்றை சிறியதாக மாற்றுவேன். இதில் உனக்கு என்ன வேண்டும் என்று கேள், தருகின்றேன். சாமி நீங்க இத்தனை நாள் எங்க இருந்தீங்க? காரைக்குடிலாமா? நானும் அது இல்ல சாமி, இத்தனை நாள் எந்த திசையில இருந்தீங்க? என்னை தேடி அலைந்திருக்கிறாயா? போகாத கோயில் இல்ல, ஏறாத மலை இல்ல, பார்க்காத காடு இல்ல. என்ன காரணம்? இத்தனை இடத்துலயும் எதற்காக கோவில் குளம் என்று அலைந்தாய்? இந்த ஆளு காட்டிதான் சாமி. ஏன் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இருக்காரு,
எப்பொழுதுமே இளமை குன்றாம இருக்காரு. இதுக்கு மேல இவருக்கு என்ன வேணும்? இதெல்லாம் குன்றாமத்தான் இருக்கு. வேற எது குன்றி விட்டது? 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இருக்கேன் சாமி. எதுக்கு செலவு பண்ண? என்னையா சொல்லுவந்தம்மா? ரோட்டு ஓரத்துல லேகிய விக்கிறவங்கள்ட்ட பூரா கேட்டு வாங்கி கொடுத்தேன் சாமி. ஏன், என்ன காரணம்? அப்படியும் சாப்பிட்டு இல்ல சாமி. என்ன வர எனக்கு ஒன்னும் புரியலையே. எது இந்த வெளிநாடெல்லாம் சொல்றாங்கல்ல சாமி, அங்க கூட கூட்டிட்டு போய் ஊசியில எல்லாம் குத்தி வச்சு வெக்கமா இல்ல? சிரிச்சுக்கிட்டு இருக்க அந்த பிள்ளை உன்னை பத்தி என்ன சொல்லிட்டு இருக்கு? அப்படியும் கூட இந்த கம்பு வளர்ந்த அளவுக்கு கூட வளரல சாமி. உன்னுடைய எதிர்பார்ப்பு எனக்கு புரிகிறது. நீ உன்னுடைய எண்ணத்தை நான் மதிக்கின்றேன். இப்ப நான் என்ன கேட்க வர போறேன் நன்றாக எனக்கு புரிந்தது. ஆனா உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். என்ன சாமி? சிறியதாக உள்ள ஒன்றை பெரியதாக மாற்றுவது எனக்கு என்று பெரிய காரியம் கிடையாது. சரி. ஆனால் இது உயிர் அற்று போய்விட்டது. உயிரற்று போன ஒரு பொருளை நீ எழுப்பினால் இந்த உலகத்துல அதனால் யாருக்கு எந்த பிரயோஜனமும் பாதிப்பு கிடையாது. இது ஜீவ சமாதி அடைந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஜீவ சமாதி அடைஞ்சதெல்லாம் சரி, என்னால அது மறுபூஜை நடக்கணும்னு யோசிக்கிறேன். வாய்ப்பே இல்ல. அத முயற்சி பண்ணி ஏமாந்து போன ஆட்கள் தான் ஏராளம். அது உன் கையிலும் உன் வாயிலும் தான் இருக்கிறது. டேய், உன்னுடைய ஆணவம் அழிந்ததை பத்தி என்ன பிள்ளை சொல்லிட்டு இருக்கு? அந்த ஆணவம் அழிந்த வரை இப்ப சிறப்பு என்றும் நீடோடி வாழ வேண்டும். அழைத்து பாருங்க வள்ளி. ஆசி விளங்குவோம் நாராயணா. சாமி வரைக்கும் தெரிஞ்சிருக்கு அது ஜீவ சமாதி அடைஞ்சது. அழைக்கட்டுமா சாமி, அழைக்கட்டுமா? கதங்க 7 பேரை அழைக்கட்டுமா? 7 கரக வேணுமேப்பா. அது வேற கேப்பியோ. தங்கச்சி தங்கச்சி, வடை 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 உளுந்தோட ஆமலை. ஆடியில செய்தி சொல்லி அவனையில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவர் தான். எனக்கு செய்தி சொன்ன மன்னவர் தான். சொன்ன சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சகி மன்னவர் மன்னவர் தான். அழகு மன்னவர் மன்னவர் தான்.
முக்கியமான வேலையில இருக்காங்க போல இருக்கு. வாழ்க. வாங்க நம்ம எல்லாரும் போயிட்டு அப்புறமா வருவாங்க. வாழ்க பல்லாண்டு வல்லாண்டு இடது வல்லாண்டு பக்கம். கலண்டு நீ 1100 ஆண்டு வாழ வேண்டும்டா. அம்மா எதுக்காக கூப்பிட்டீங்க? என்ன நம்ம இடத்துல முனி ஓட்டம் இருக்கிறது. என்னது? எது முனி ஓட்டம் இருக்கா? முனி ஓட்டம் இருந்தா நம்ம ஓடிரணும். முனி ஓட்டம் இருந்தா முனி வந்து நம்மளைய அடிச்சிரும். அம்மா முனியில அடிச்சா நமக்கு வலிக்கவே ஏய் வலிக்காது. ஏய் லேசா விட்டு முனி வந்து அடிச்சிரும் தான் சொன்னேன். முனிவர் யாருப்பா இரு? இந்த சீசன்ல அவரை சந்திக்கவே இல்லப்பா. நேத்தான் பார்த்தேன். அப்படியே சந்திக்கவே இல்லை நானும். நாரத மாமுனிவர் சுவாமி அழைத்து வரங்க ஆசீர்வாதம். ஐயா அடுத்த வேலை பார்ப்பா. உள்ள போய் காவல பாருங்க ஆசீர்வாதம். ஒரு விஷயம் சொல்லியா கை விடுங்க. இந்த நாடக உலகத்துல எத்தனையோ புதுமைகளை தாங்கள் புகுத்தி இருக்கிறீர்கள். ஏன்னா முருகனை சந்திக்கிறதுக்கு நாரதரே வருவார். ஆனா எந்த வள்ளியூர் நடத்த இல்லாத போல முருகனை சந்திப்பதற்கு ஔவையார்னு ஒரு கதாபாத்திரம் வள்ளியூர் நடத்துல கொண்டு வந்ததே மாமா அரியர மாமா தான். அது மாதிரி ஒரு நாடகத்துல முழுமையாக வள்ளி வேஷம் போட்டு நடிச்சிட்டீங்க. ஆமா, உங்களை போன்ற நீங்க வாழ்ற இருக்கிற இந்த கலைத்துறையில் நாங்களாம் இருக்கிறோம்ன்றதே எங்களை போன்ற கலைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி தான். அதுபோல இத்தனை புதுமை செய்த தாங்கள் இந்த நம்ம தென்றநகர் மேடையிலேயே ஒரு புதுமை செஞ்சிருக்கீங்கன்னா அது உண்மையிலே ரொம்ப மனதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இல்ல இன்னைக்கு அப்படி ஒண்ணும் பண்ணிட்டீங்க, உங்களுக்கே தெரியல. ஏன்னா பொதுவா உங்களை சந்திச்சு தோழி சந்திச்சதுக்கு அப்புறம் வள்ளியை தான் சந்திப்பேன், அதான் கதை. ஆனா இன்னைக்கு பாருங்க, உங்களுக்கும் அந்த பிள்ளைக்கு பிறந்த பிள்ளையும் கூட்டியாந்து அதை என்கிட்ட ஆசீர்வாதம் வச்சே பத்தியலா. வாழ்க 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 பல்லாண்டு. உங்க மகளுக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். நல்லா இருமா. ஹலோ வள்ளி அழைத்து வாருங்கள். ஹலோ பாஸ். எனக்கு தெரியாம நீ எப்படியா பிள்ளை பத்த? நம்ம ரெண்டு பேருக்கு பிறந்தது தான் சொல்றாங்க. நம்ம ரெண்டு பேத்துக்குமா? ஆமாப்பா, உன் முகச்சாயல பாதி இந்த அம்மா முகச்சாயல பாதி அப்படியே இருக்கு இந்த பிள்ளைக்கு. பாஸ் அது என் மகள் இல்ல. ஓ அந்த அந்த வீட்டு மகளா? குளித்தல கல்யாணம் பண்ணிட்டு. யோ இது வேறயா? அட இவர் கல்யாணம் பண்ணல தான் அது ஒரு கியர் நோட்டே பத்தாது. என் குடும்பத்தை பிரச்சனை சொல்லாதீங்க. ஓ மகதானையா? உன் மகளெல்லாம் பார்க்க நேரம் இல்ல. எங்க அப்பாவுடைய வள்ளி வள்ளி பாஸ் சொல்லுங்க. வாங்க. நேரம் ஆயிடுச்சியா? வள்ளியை கூட்டி சந்திக்கணுமா இல்லையா நானே? ஆட இதாங்க வள்ளி. எங்க அப்பாவுடைய மகன் என் தங்கச்சிங்க செல்ல. எது நான் சந்திச்சு உரையாட வேண்டிய வள்ளி இதுவா? ஆளுகளை பாருங்க, வள்ளின்னா எடைக்கு எடை வச்ச மாதிரி சரிக்கு சமமா இருந்ததையா வள்ளி என்ற கதாபாத்திரம் பொருத்தமா இருக்கும். இது இவ்வளவு சின்னதா இருக்கு, இதை வச்சு நான் என்ன செய்யறது? ஏமா எடை கொண்டு வந்து பார்க்கணுமாமா? எடை எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். என்ன எடை கேட்டாங்க? எடை மிஷினா வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு சின்ன பிள்ளையா இருந்தா எப்படியா சரி சமமா பேச முடியும்? நானே இவ்வளவு சின்னதா இருக்குங்கிறீங்க, அன்னைக்கு ஒன்று கூட்டி வந்து இத்தனை தண்டியா இருக்கு நம்மளால முடியாதுங்கிறீங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அட வள்ளினா இவ்வளவு சின்ன பிள்ளையா இருக்கே எப்படியா நான் பேசுறதுன்னு கேக்குறேன். ஆளுதான் சின்ன பிள்ளை, முகந்தா பால் வடிகிற முகம். அறிவு பிச்சு புடும் பிச்சு. எனக்கு தேவை விவரம் பேசலாம். பேசி பாருங்க. அப்படி சொல்லுங்க. மட்டும் நீங்க கொடுத்து பாருங்க. எனக்கு தேவை உருவம் எப்படி இருக்கு பிரச்சனை இல்ல, விவரம் எப்படி இருக்கிறது. உங்க வாயை மட்டும் கொடுத்தீங்கன்னாக்கா இப்ப அனுபவம் தான் ஒரு மனிதனுக்கு நல்ல பாடத்தை கொடுக்கிறது, அப்படித்தானே? மீறி போயிருவீங்களா? சாதாரண பெண்ணா நான் நினைக்கல. ஏன்னா மங்கையாயராய் பிறந்த அனைவருமே மாதவனை செய்ய வேண்டும். எல்லாரும் மாதவனே செஞ்சா அப்புறம் என்ன யாரையா செய்யறது? யோ மாதவம் மா தவத்தை செய்ய வேண்டும். என் தங்கச்சிட்ட பேச்சு கொடுத்து நீங்க தப்பிச்சு போயிருங்க. அப்படியா? கண்டிப்பா பேசுறேன். விவரம் பேசுவாங்களா அவங்க? ஆமா. அனுபவம் முக்கியம். அதுதான் சொன்னாங்க சித்திரமம் கைப்பழக்கம். பெரிய மனுஷன் தலையில அடிச்சுக்கிறேன். உன்னை நம்பி கூட்டியாந்து. நீ போங்க பிள்ளைல பிள்ளைல போவா. ஏய் நீ வீட்டுக்கு போங்க. இங்கயா வீட்டுக்கு போங்க போயிருங்க. என்ன உங்க நாடகத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கப்பல வர சொல்லுங்க. நாடகத்து நாடா நீதான் எடுத்தப்ப நான் என்ன கெடுத்தேன்? ஏய் சந்திக்க வேண்டிய உள்ள அனுப்பணும் நீ. வயசு பிள்ளைல கூட்டி வந்திருக்கேன். என்னையா பேசி பேசுற? என்ன பேசுனேன்? அசிங்கமல்ல இவ்வளவு பேர் பார்த்துருக்க. நான் அசிங்கம் பேசுறேன். எனக்கு வந்தல இருந்து நீந்தே அசிங்க பேசிக்கிட்டு இருக்க. சொல்ல சொல்லியா நான் பேசுறேன் அசிங்கம்னு? இப்போ போட்டு காட்டவா என்னென்ன சொன்னேன்னு? நீ பேசுறத காட்டு. ஏங்க நான் ஒரு என்ன என்ன சொல்றேன் சொல்லு. என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? சித்திரமா சித்ரா சித்திரமா சொல்லுங்க. அப்படி இல்ல, சித்திரமம் கைப்பழக்கம். அதான் சொன்னேன். அந்த பழக்கம் ஆகாதுங்க. எந்த பழக்கம்? அந்த கைப்பழக்கம் கூடாதுன்னு ஒவ்வொரு டாக்டரும் தலையால் அடிச்சு தண்ணி குடிக்கிறான். சேலம் சிவராஜ் எல்லாம் சொல்லி சொல்லி செத்தே போனேன். யார் யா சேலம் சிவராஜ்னா? தெரியாதியா? என் மகன் போன்ற இளைஞர்களும் என் பேரன் ஓபிஎஸ் மேல அரைச்சிருக்கீங்க. ஐயோ வேணாம்டா தங்கங்களா, அந்த கைப்பழக்கம் வேணாம். ஏய் உட்கார கட்டையில பாருங்க, கண்ணெல்லாம் வட்டக்கண்ணு வாங்கி ஓம்டா டொக்கு விழுந்து போம்டா. ஐயோ அப்புறம் நாளைக்கு ஒன்னும் செய்ய முடியாம போய்டான்னு அந்த சொல்றத முழுசா கேளியா? முழுசா செஞ்சதுக்கு அப்புறம் அப்படி முழுசா அட அனுபவம் சித்திரம் வரைகிறோம்ல, அனுபவத்தினால தானே இது சிறந்த ஓவியமா வருது. அடுத்த வார்த்தையை கவனிச்சு பாரு. சும்மா சம்மந்தம் பண்ணக்கூடாது. அந்த பிள்ளைய கூட்டிய முதல்ல. ஐயா
சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கா. ஆயா வாங்க. ஒன்றும் இல்லை வளர்க்கு ஒன்றும் இல்லை சும்மா. பாதியோட கேட்டா எப்படிமா புரியும்? முழுசா கேட்கணும். ஒன்றும் பயப்படாது. பேசுறதே ஒரு நினைச்சு வச்சிருக்கு. அதைத்தான் சொன்னார்கள் செந்தமிழும் நாப்பழக்கம். நீ போட்டா நீ அந்த ஆளுக்கு ஆட எதுக்கியா நீ போக மாட்டியா? நீ எப்படி ஆளு? ஏன் அந்த பிள்ளை சிரிக்குது புரியல? நீ சொன்ன வேலைதான். நான் என்ன சொன்னேன்? சொன்னியா? செந்தமிழும் நாப்பழக்கம். அந்த நாப்பழக்கத்துல தான் நிக்கிறாங்க. அவளை இப்படி சொல்லி சொல்லி பழக்கப்படுத்தி விட்டு இப்ப நான் எவ்வளவுதான் நான் இம்சப்படுறது. நீ என்ன இம்சப்பட போற? அந்த மியூசிக் போட்டு விடுறேன். எனக்கு கழுத்து வலிக்குது தெரியுமா? கழுத்து ஏன் மூட்டையா சுமந்த கழுத்து வலிக்க? எவ்வளவு நேரம் எட்டி எட்டி கிணத்துல தண்ணி இருக்கான்னு பார்த்த மாதிரி பாக்கிட்டே இருக்கிறதே. கிணத்துல தண்ணி இருக்கான்னு பாக்குறியா? போடி யோ நான் சொல்ல வரதை கேட்க மாட்டேயா? செந்தமிழ்ல ஒரு தங்கச்சி பேச போறியா? தங்கச்சி பேச போறேன், வர சொல்லு. வேற ஒண்ணு நம்ம நான் ஒரு போதும் தப்பா பேச மாட்டேன். சரியா? இதைத்தான் அறிவாளி சொன்னார்கள். 4 அடி 2 அடி கற்றவரிடம் வாய் அடி கையடி செல்லாதடி என்று போகலாம். அந்த ஆள் கையடிக்காம வரமாட்டாம இருக்கு. டேய் யாரு நீ போ. அந்த அங்கே இருட்டா கிடக்கு பின்னாடி அங்கே போய் நீ 4 அடியோ 2 அடியோ அடிச்சு தொலைஞ்சிட்டு வா. அதுக்கப்புறம் நாடகத்தை நடத்திக்கிடுவான். இங்க பிள்ளைல வச்சுட்டு செய்யாத தயவு செய்து, அது கெட்டு போயிடும். பார்த்தா உனக்கு சொல்றத முழுசா கேட்க மாட்டேன். முழுசானே 4 அடி 2 அடி அடிக்க போறேன். ஏய் உன் தங்கச்சி கூப்பிடு. ஓ அதை பார்த்துட்டா ஒரு அளவுதான் பொறுமையா இருப்பேன். ஓ அளவு நான் பார்க்க முடியாது. நீ என்ன கொடுமையே. டேய் 4 அடினா 4 அடியார். 4 டேய் கேளியா? 4 அடியார் ஒரு ரூல் இருக்குலையா? அதுல வர எல்லா கவியும் எத்தனை அடியா இருக்கும்? 4 அடி தானே. 2 அடினா என்ன? திருக்குறள் எத்தனை அடி இருக்கும்? உன் தங்கச்சி பேச முடியல. உன் தங்கச்சிட்ட 4 அடியார் திருக்குறள் இதெல்லாம் பேச போறேன்னு புரியுதா? காடு போய் எடுத்துக்கிட்டு உள்குத்தல்ல தங்கச்சி பயப்படாத வாடா. உன்னை பாதுகாக்கிறது என் கடமை இல்லையா? ஒன்றும் பயப்பட வேண்டாம். பாலியல் தொந்தரவு கொடுக்க போறேன் பாதுகாக்கிறதுக்கு. நீ எது பேசுறதா இருந்தாலும் நான் ஒரு நம்பிக்கையோட போறேன். எது பேசுறதா இருந்தாலும் 4 அடி தள்ளி நில்லே பேசு. நீ 2 அடி இந்த பக்கம் வந்து நான் அந்த ஆள் கையடிக்க ஆரம்பிச்சிடும்.